தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் உள்ள சக்கராப்பள்ளி சங்கர வாகேஸ்வரர் கோவில் வளாகம் மற்றும் கருவறையில் மழைநீர் புகுந்து குளம் போல் தேங்கியுள்ளதால் பக்தர்கள் வழிபட முடியாத நிலை உள்ளது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹமீது சுல்தான். வணக்கம் ஹமீது சுல்தான், விவரங்கள். வணக்கம் சுபா. அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஐயம்பேட்டை அருகே சக்கராப்பள்ளியில் சக்கர வாகேஸ்வரர் கோயிலானது அமைந்துள்ளது. திருக்கருக்காவூர் முல்லைவனநாதர் திருக்கோயிலின் இணைக்கோயிலாக இந்த கோயில் இருந்து வருகிறது. மேலும் பிரசித்தி பெற்ற சிவன் தலமாகவும் போற்றப்படுகிறது. இந்த நிலையில பாபநாசம் சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழையானது பெய்து வந்தது. இதனால் பாத்தீங்கன்னாக்க அங்க கோயில் வளாகம் மற்றும் கோயில் கருவறையை சுற்றிலும் மழைநீர் தேங்கி பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய முழங்கால் அளவு தண்ணீரில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளதால் பக்தர்கள் தடுமாறி கீழே விழும் அபாயம் இருந்து வருகிறது. தொடர்ந்து கோயில் வளாகம் மற்றும் கருவறையில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் எதிர்பார்ப்பில் காத்துள்ளனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி ஹமீது சுல்தான். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் ஆனைவாரி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம் சிலம்பரசன், விவரங்கள். வணக்கம் சுபா. சேலம் மாவட்டம் கல்வராயன் மலைத்தொடர்ச்சி பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் அதே போன்று அங்கு செல்வதற்கும் வனத்துறையினர் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் படகு சவாரி மற்றும் பூங்காவிற்கு செல்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முட்டல் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தற்போது அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை பெய்து வரும் காரணமாக அந்த பகுதியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சிக்கு வரும் பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவிட்டுள்ளது. மேலும் அங்கு அந்த பூங்காவிற்கு செல்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் தொடர்ந்து நீர்வீழ்ச்சியை குளிப்பதற்காக சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வரும் நிலையில் இன்று இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆனைவாரி முட்டல் நீர்வீழ்ச்சியை குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் அந்த பூங்காவிற்கு சென்று வருவதற்கு மட்டுமே தற்போது அனுமதி வழங்கியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.